பெண்களுக்கான உதவி எண் 181 சரியாக வேலை செய்வதில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், கோவையில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு நிர்வாணமாக தூக்கி வீசப்பட்டிருப்பது தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பையே நிர்வாணமாக்கியுள்ளது என்று கூறினார். தமிழ்நாட்டின் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதற்கு டாஸ்மாக் தான் காரணம் என்று கூறிய திருமாவளவனுக்கு தமிழிசை பாராட்டு தெரிவித்தார். அதாவது இன்னைக்கு ஹெல்ப் லைன் ஒன்னு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில பார்த்தேன். அந்த ஹெல்ப் லைன்ல போட்டா அந்த எண்ணுக்கு போடுங்க. 181 ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. போஸ்கோவினால் பதிவுப்பட்ட குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இதற்கு காரணம் போதை, டாஸ்மாக். நான் சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்து, நேத்து நாங்க கடுமையா விமர்சனம் செஞ்சோம். இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. பெண்களின் பாதுகாப்பு தமிழகத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது, அதற்கு காரணம் டாஸ்மாக்னு தொடர்ந்து பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு, தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் 65% அதிகரித்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேட்டா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமா இருக்கு. 65%